அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அங்க இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி கண்டிப்பா நீங்க அங்க போகவே கூடாது மாமா. ஊசில குடிக்க வந்தீங்கன்னு உங்களை கேவலப்படுத்தினாங்கல்ல, நீங்க அங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, அவங்க எல்லாம் நினைச்சுப்பாங்க. மாமா நான் கண்டிப்பா சொல்றேன், நீங்க அங்க போக கூடாது. அது இல்லம்மா கண்ணு, சாரி கேக்குறாங்கல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டேன். நீங்க அங்க போக கூடாது, அவங்க கூட சேர்ந்து குடிக்க கூடாது. அம்பிடுத்தேன். குடிச்சே ஆகணும்னா நீங்க வீட்டுல உட்காந்து குடிங்க, பரவாயில்ல. கவிதா உண்மையாவா சொல்ற? ஆமா, எனக்கு நீங்க அங்க போக கூடாது, அவ்வளவுதான். ஆனா ஒரு விஷயம் முருகேசா, சொல்லுங்கக்கா. இந்த ஜாக்லின் பொண்ணால ஒரு நல்லது நடந்திருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்லது அவ செஞ்சுட்டு போயிருக்கா. அப்படி எனக்கு அந்த ஜாக்சன் பெட்டர் மோஸ்ட்லைட் அம்மனி நல்லது பண்ணி போடுச்சு. ராகவனை முதல் முறையா கவிதா வெளியில போய் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. அவனும் அதை கேட்டு அடங்கிட்டான்ல. இது அந்த ஜாக்லினால தானே நடந்துச்சு. ஆமாம்க்கா. ஆனா அந்த அம்மனி ரொம்ப திமிரு பிடிச்ச அம்மனிக்கா. நன்றி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுங்கக்கா. எப்படிடா கொஞ்சமா தேங்க்யூ சொல்றது? கொஞ்சம் மெதுவா சொல்லுங்கக்கா. ஏனுங்கக்கா, எனக்கு கொட்டாய் வருதுங்க, தூக்கம் வந்துச்சு போலுங்க. நான் போய் படுத்து தூங்கட்டுங்களா? சரி, நீ போய் படு. நீங்களும் கொட்டை கொட்டை முடிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க, போய் படுத்து தூங்குங்கக்கா. சரிங்களா? வரேனுங்க. சரி, குட் நைட். ஜாக்லின் பெர்னாண்டஸ். நல்லாதான் இருக்கு. டாக்டர், அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல மேடம், இன்னும் கோமலா தான் இருக்காங்க. எப்ப கண்மொழிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? ரொம்ப சிவியரா பாதிக்கப்பட்டிருக்காங்க, கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது. சிஸ்டர் இங்க இருந்து பாத்துக்கோங்க, Okay, ஏதாவது doctor. கூப்பிடுங்க. Okay. ஓகே. புவனம்மா, ஜாக்லினோட அப்பா தான் கால் பண்றாரு. என்ன பண்றது? போன் எடுத்து நம்ம பேசினாலும் தப்பா போயிடும், கட் பண்ணாலும் தப்பா போயிடுமே. அவருக்கு தேவையில்லாத சந்தேகம் வந்துரும். அந்த போன் ஒரு நிமிஷம் என்கிட்ட கொடுங்க மேம். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பீம். என் டாக்டர்கிட்ட போனை கொடு, அவகிட்ட கொஞ்சம் பேசணும். மேடம் அவங்களுக்கு பிடிச்ச கேம் கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும்ல பாஸ், அவங்க கோல்ஃப் விளையாடும்போது யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்கன்னு. ஓகே, ஜாக்லின் விளையாடி முடிச்சதும் எனக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே பாஸ். இல்லை, நான் மீட்டிங்கில் இருந்தா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லு. சரிங்க பாஸ். நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னா மெசேஜ் பண்ண சொல்கிறேன். ஓகே. இந்தாங்க மேடம். பரவாயில்ல தம்பி, காப்பாத்திட்ட நீ. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்ப தேங்க்ஸ். சரி பரவாயில்ல மேடம். பாவம், என்னதான் நம்மள பார்த்து இங்கிலீஷ்ல தசு புசுன்னு கத்துனாலும் இப்படி படுத்திருக்கிறத பார்க்கும்போது பாவமா இருக்குது பார்வதி. சரி போலாமா? அப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஓகே மேம், நான் ஆமா, பார்க்கலாம். அந்த போன் உங்ககிட்டயே இருக்கட்டும் தம்பி. ஓகே மேம். வா பார்வதி, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா கொஞ்சம் இருங்க, நான் இதை வந்துடுறேன். எங்க போற? இதோ சாமி கும்பிட்டு வரேன். ஓ, ம்.
பிள்ளையாரப்பா, எங்க சின்ன வயசுல ஜாக்லினுக்கு எதுக்காக இவ்ளோ பெரிய நோயை கொடுத்துருக்க? அந்த பொண்ணு என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சு அவளை காப்பாத்து. கோமால இருக்கிற ஜாக்லின் சீக்கிரமா கண்ணு முழிக்கணும். அதுக்கு நீதான் மனசு வைக்கணும். ஐயோ, என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு ஜாக்லினை சீக்கிரமா குணமாக்கு பிள்ளையாரப்பா. வாங்க தம்பி. பார்வதி, நீ வேண்டிக்கிட்டியா? யாருக்காக கண்ணு வேண்டிக்கிட்ட? ஜாக்லின்காக தான் புவனம்மா. டாக்டர் தான் கையை விரிச்சிட்டாரே. டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் சாமி தானே. அதான் ஜாக்லின் கோமால இருந்து சீக்கிரமா கண்ணு முழிக்கணும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதுவன்ற நல்ல மனசு. ஜாக்லினுக்காக வேண்டிக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த ஜாக்லின் இப்ப கோமால இருந்து கண் முழிச்சிட்டானா அது நமக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. அது ஞாபகம் இருக்குல்ல? மறக்கல புவனம்மா. ஜாக்லினுக்கு நினைவு வந்துருச்சுன்னா நமக்கு அது ஆபத்து தான். ஆனா அதுக்காக ஒரு உயிர் கண்ணு முன்னாடி போராடிட்டு இருக்கிறத எப்படி சுயநலத்தோட வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அது என்னால முடியாது புவனம்மா. நல்லதே நினைப்போமே, நல்லதே செய்வோம். கடவுள் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. உனக்கு ரொம்ப நல்ல மனசு பார்வதி. உன்ன மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு அகிலாண்டேஸ்வரி கொடுத்து வச்சிருக்கணும். சரி, போலாமா? போலாம். ஓகே மேம், வாங்க. என்ன ஜிஎம் கால் பண்றாரு? ஐயோ, என்னவா இருக்கும்? எதுக்கு கூப்பிடுறாருன்னு தெரியலையே. எடுக்கலாமா வேண்டாமா? என்னாச்சு சார்? மேடத்துக்கு ரிங் போய்கிட்டே இருக்கு. அட்டன் பண்ணாம விட்டு இவர் ஜாக்லினுக்கு தெரிஞ்ச யாரையாவது கூப்பிட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே. சரி, எடுத்து பேசுவோம். ஹலோ. குட் மார்னிங் மேம். என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ணீங்க? மேடம், நாளைக்கு தேதி 16th. இதை சொல்லதான் கால் பண்ணீங்களா? நான்சென்ஸ். போனை வைங்க. மேடம் மேடம் டென்ஷன் ஆகாதீங்க மேடம். 2 days பிஃபோர் 14th ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வேண்டான்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டீங்க மேடம். அன்னைக்கு உங்க ஃபேவரட் டேட் இல்ல, 16th தான் உங்க லக்கி நம்பர்னு சொல்லி அன்னைக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க மேடம். யா ஐ ரிமெம்பர். அப்போ நாளைக்கே போர் போட்டு ஃபேக்டரிக்கு அடிக்கல் பூஜை போட்டலாம்ல மேடம்? நீங்க வந்து பூஜையில கலந்துக்கிட்டு உங்க கையால் அடிக்கல் வச்சுட்டா அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேடம். உங்களுக்கு ஓகே தானே மேடம்? மேடம், டைம் இருக்கீங்களா மேடம்? இருங்க. அப்போ நாளைக்கு பூஜை வச்சுக்கலாம்ல மேடம்? ஓகே. நீங்க வர்றீங்களா மேடம்? வரேன். நீங்க பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரிங்க மேடம். மேடம் ஓகேன்ட்டாங்க. சூப்பர் சார். நாளைக்கே நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஓகே சார். வாங்க போலாம். என்ன பார்வதி,
இங்க நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆ, அது ஒன்றும் இல்லை, அந்த ஜிஎம் இருக்கார்ல, அவர் கால் பண்ணார் இப்போ. ஓ, ஆ, யார் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஜிஎம்மா? ஆமாம்மா. அவனுக்கு என்ன வேணுமா? அது நான் போய் அன்னைக்கு வேலையை நிறுத்த சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். அதான் நாளைக்கு போர் போட்டு வேலையை ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாங்க. அப்புறம் நீ என்ன சொன்ன கண்ணு? இதுக்கு மேல தள்ளி போட்டா சந்தேகம் வந்துரும்ல, ஆரம்பிக்க சொல்லிட்டேன். ஆரம்பிச்சு வைக்க என்ன வர சொல்றாங்க, நானும் வரேன்னு சொல்லிட்டேன். ஆனா இதை எப்படி தடுக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆமாமா, கண்டிப்பா தடுக்கணும். ஆனா இப்ப நீ பண்ணதெல்லாம் கரெக்டா பண்ணிட்ட பார்வதி. அவனுங்க வேலைய ஆரம்பிக்கட்டும், அதை எப்படியாவது நாம தடுத்துடலாம். நீ கவலைப்படாத. நம்ம யோசனை பண்ணி ஏதாவது பண்ணுவோம். மே கமின் சார். அமீன். சார், ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து இதெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த ஃபைலை பார்த்து நீங்கள் சைன் பண்ணணும் சார். வைங்க. ம். கஜேந்திரன், எஸ். ஒரு 1 hour கழிச்சு வாங்க, நான் சைன் பண்ணி வைக்கிறேன். ஓகே சார். சார், சொல்லுங்க. நாளைக்கு ஃபாரின் கஸ்டமர்லாம் வர்றாங்க. நம்ம கம்பெனி சார்பாக ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது சார். உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். சாரி கஜேந்திரன், நாளைக்கு இருக்கிற எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் சார் திடீர்னு மீட்டிங்லாம் கேன்சல் பண்ண சொல்கிறீங்க? எல்லாமே ஃபாரின் கஸ்டமர் சார், முக்கியமான மீட்டிங் சார். கஜேந்திரன், நாளைக்கு என்னோட கல்யாண நாள். நாளைக்கு ஃபுல் டே நான் பார்வதி கூட தான் இருக்க போறேன். அதனால எந்த முக்கியமான மீட்டிங்கா இருந்தாலும் கேன்சல் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். கஜேந்திரன் சார், என்ன யோசிக்கிறீங்க? அம்மாலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீங்க எல்லா மீட்டிங்கும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகே சார். சார், என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வரேன் சார். நாளைக்கு ஃபேக்டரி வேலை ஆரம்பிக்க போகுது. அதை எப்படி நம்ம தடுக்கிறது? யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஏதாவது ஒன்று ஐடியா பண்ணணும். என்ன பண்ணலாம்? நான் வந்தது கூட கவனிக்காம பார்வதி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஒருவேளை நாளைக்கு கல்யாண நாளை பத்தி யோசிச்சுட்டு இருக்காளோ? போய் பொண்டாட்டி, மாமா, உட்கார் உட்கார். நீங்க எப்ப வந்தீங்க? நான் பக்கத்துல வந்தது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசனைலாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் உட்காந்துட்டு இருந்தேன். நாளைக்கு கல்யாண நாளுக்கு எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காளோ? சர்ப்ரைஸா இருக்கட்டும் சமாளிக்கிறா போல. பார்வதி, இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி முடிஞ்சு நாளைக்கு விடிஞ்சா நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாள். மாமா என்ன சொல்றாரு? நீங்க என் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு நல்ல நாள் தான் மாமா. பார்வதி கல்யாண நாளை பத்தி சொல்றாளா இல்ல பொதுவா சொல்றாளா? ஒன்னும் புரியலையே. நீ சொல்றதெல்லாம் சரிதான் பார்வதி. நாளைக்கு என்ன நாள்னா பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு நம்ம வாழ்க்கையை கட்டமைக்க முதல் அடிக்கல் எடுத்து வச்ச நாள். என்ன மாமா அடிக்கடி அடிக்கலை பத்தி சொல்றாரு? ஒருவேளை அவருக்கு ஃபேக்டரி கட்ட போற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குமா? சேச்சே, இல்ல. தெரிஞ்சிருந்தா என்கிட்ட நேரடியா கேட்டிருப்பாரே. என்ன பார்வதி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோசனைலாம் எதுவும் இல்ல மாமா. இல்லையே, நான் உள்ள வரும்போது இப்படிதான் இருந்த. அப்ப கேட்டதுக்கு இந்த பதில் தான் சொன்னேன். இப்போ அதே தான் சொல்ற. என்ன விஷயம் சொல்லு? ஏதோ மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அதை என்கிட்ட மறைக்கிற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. எனக்கு லேசா தலைவலி, அதான். தலைவலிக்குதா? இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மாத்திரை போட்டியா? வேணா தைலம் தேய்ச்சி விடட்டுமா? மாத்திரை போட்டுட்டேன். தூங்குனா சரியாயிடும்.
சரி தூங்குனா சரியா போயினா தூங்கு. ஏன் உட்காந்துக்கிட்டு இருக்க? தைலம் போட்டு விடுவா நானு. வேண்டாம் மாமா, நான் ஏற்கனவே தைலம் போட்டுட்டேன். சரி, அப்போ நான் போய் தூங்குறேன். சரி போய் தூங்கு. என்னன்னு தெரியலையே, மாமா ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. சரி, நாளைக்கு காலையில என்னன்னு தெரிஞ்சிடும். நாம கல்யாண நாளை பத்தி சொல்ல வந்தா அவ அதை பத்தி பேசுறாளா இல்ல வேற ஏதாவது பேசுறாளா? சரி, காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்வதி சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதுதான். பார்வதி, அம்மா, உட்காரு உட்காரு. ஏதோ பலமா யோசிக்கிற போல இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலம்மா. இந்த ஃபேக்டரி பூஜையை எப்படி தடுக்கிறதுன்னு நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு தலை வலிக்குது. ஆட, நான் தான் அதை பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னல கண்ணு. அப்புறம் எதுக்கு ஒன்றரை மண்டையில போட்டு அதை குழப்பிக்கிட்டு இருக்க? என்ன போனம்மா இப்படி சொல்றீங்க? அப்போ ஃபேக்டரி கட்டுறதை தடுத்து நிறுத்துறதுக்கு நீங்க ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஆட, அதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே நீ. நானு ஐடியா என்னதுன்னு யோசிச்சு அதுக்கு ஆளுங்களையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அது கோமால இருக்கிற அந்த ஜாக்லின் பொண்ணு இருக்குல்ல, அவ எழுந்திருச்சு இப்ப வந்தாலும் சரி, இல்ல அவ ஐயன் பெர்னாண்டஸ் இல்ல அவ தாத்தா வந்தாலும் சரி, இப்ப நம்மளோட பூமியில யாரும் ஃபேக்டரி கட்ட முடியாது. அந்த அளவுக்கு யோசனை பண்ணி வச்சிருக்கேன். எப்படி போனம்மா இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் நைட்டே நல்லூர்ல இருக்கிற வாட்டர் ரிசர்ச் போர்டுக்கு போன் பண்ணி அங்க இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட பேசிட்டேன். ஆமா, அது வந்து வாட்டர்ல பிஹெச் லெவல்னு ஒண்ணு இருக்கும், அது கம்மியா இருக்குதுன்னு சர்டிபிகேட் தர சொல்லிட்டேன். அப்புறம் அந்த மண் பரிசோதனை இடத்துல இருக்கிற நம்ம ஆளுங்க கிட்ட பேசிட்டேன். அந்த மண்ணுல கட்டடமே கட்ட முடியாதுன்னு ஒரு சர்டிபிகேட் தர சொல்லிட்டேன். நீ கவலையே படாத கண்ணு, தைரியமா நல்லூர் கிளம்பிப்போ. அங்க நம்ம ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சாச்சு, அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க. அகிலாமா மாதிரியே இருந்த இடத்துலயே இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே போனாமா. உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. மாமா இன்னும் ஆபீஸ்க்கு கிளம்பல. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன். அது சரியான யோசனை. நீ ஆதி தம்பி போனதுக்கு அப்புறமே கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு பார்வதி. சொல்லுங்க போனமா. இப்போ அங்க நடக்கிற பூஜையை தடுத்து நிறுத்துறதுக்கு நாம இங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, ஆனா அங்க இருக்கிற அகிலா பூஜையை தடுக்க அவளும் ஏதாவது பண்ணி வச்சிருப்பாள்ல. அந்த பூஜை நடக்கிற நேரத்துல அகிலா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணான்னா, அப்போ நீ என்ன பண்ற? அங்க அகிலாவை தடுக்கிற மாதிரி லைட்டா அப்படி நடிச்சா போதும், புரியுதா? சரி புவனம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். குட் குட் கேர்ள். அப்புறம் ஆதி வரா. மாமா, ஆபீஸ்க்கு கிளம்பிட்டீங்களா? எப்பவுமே காலையில சாப்பிட்டீங்களா தான் கேட்பா. இன்னைக்கு என்ன மாத்தி கேக்குறா? இல்ல பார்வதி, இன்னைக்கு ஃபுல் டே நான் எங்கேயும் போக போறது இல்ல, உன் கூட தான் இருக்க போறேன். குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங். குட் மார்னிங் நீ. குட் மார்னிங் மா. மார்னிங்.
என்னாச்சு மாமா உங்களுக்கு? ஏன் இன்னைக்கு ஃபுல்லா என் கூடவே இருக்க போறேன்னு சொல்றீங்க? என்ன பார்வதி, இன்னைக்கு என்ன நாள் மறந்துட்டியா நீ?